தேவனுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னா, தேவனை நம்புறவங்கள தான் அவருக்கு பிடிக்கும். தேவனை விசுவாசிக்கிறவங்கள தான் அவருக்கு பிடிக்கும். கேள்வி கேட்குறவங்க இல்லை, முறுமுறுக்கிறவங்க இல்லை, தங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்க, இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இல்லை. என்ன செய்கிறவங்க? அவரை விசுவாசிக்கிறவங்க. ஆமாம், என் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது, அவர் என் மேலே கிருபையாக இருக்கிறாரு, அவர் எனக்கு உண்மையாகத்தான் இருப்பார் அப்படிங்கிற சொல்லுங்க. என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க தான் நாம் வேதத்தை எடுத்து வாசிக்கிறோம், ஆனால் விசுவாசம் இல்லை. இந்த வேதத்தை எடுத்து சில பேர் வாசிக்கும் பொழுது வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு இருக்குது, ஆனால் என் வீட்டில் பலவீனம் வியாதியாக இருக்குது, வாழாக்காமல் தலையாக்குவார்னு இருக்குது. நான் பார்த்தா சொல்லுங்க, வாழாவே போயிட்டுருக்கிறேன், கீழாவே போயிட்டுருக்கிறேன் இப்படின்னு வசனத்தை வச்சு தங்க வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து கேள்வி கேட்பதற்கு வசனம் கொடுக்கப்படலை. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் வசனம் சொல்லுங்க செயல்படாது. அப்போ எப்படி பார்க்கணும் வசனத்தை? சொல்லுங்க, வசனத்தை உங்கள் வீடு முழுவதும் பலவீனம் சுகவீனம்னு பெரிய போராட்டம் இருந்தால் கூட சங்கீதம் 91 வாசித்துட்டு இப்படி சொல்லணும், ஆண்டவரே வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடான்னு எழுதியிருக்கு, இதை நான் விசுவாசிக்கிறேன், இது என் வாழ்க்கையில் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? வாழாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன்னு சொல்லியிருக்கு. ஆனால் சூழ்நிலைகளை பார்க்கல. நான் வசனத்தை கேள்வி கேட்கல, வசனத்தை கிளைம் பண்றேன், வசனத்தை விசுவாசிக்கிறேன், வசனத்தை சொந்தம் கொண்டாடுறேன். வசனத்தை விசுவாசிக்க வசனம் எங்க வாழ்க்கையில வேலை செய்யும்.